இந்த உலகம் நாம் தினமும் பார்க்கும் அளவுக்கு மட்டும் இல்லை. பூமியின் சில இடங்கள் இருக்கின்றன. அவை பார்த்தாலே இது உண்மையிலேயே பூமியா என்று கேள்வி எழுப்ப வைக்கும் அளவுக்கு மர்மமாக இருக்கின்றன. இப்போது நாம் ஒரு பயணத்துக்கு போக போறோம். பூமியில் உள்ள 20 மிக விசித்திரமான இடங்கள். முதலில் துர்க்மெனிஸ்தானில் இருக்கும் டர்வாஷா கேஸ் கிரேட்டர். 1971 நேச்சுரல் கேஸ் தேடி ட்ரில்லிங் நடந்தபோது பூமி திடீரென இடிந்து பெரிய குழி உருவானது. அதிலிருந்து வெளியே வந்த மெதேன் கேஸ் காரணமாக அதை எரித்துவிட தீ வைத்தார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அந்த தீ இன்று வரை அணையவே இல்லை. கண்டினியூஸ் மெதேன் கம்பஷன் காரணமாக இது டோர் டு ஹெல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தன்சானியாவில் இருக்கும் லேக் நாட்ரான். இந்த ஏரியில் நீர் மிகவும் அல்கலைன் தன்மை கொண்டது. அதிக உப்பு மற்றும் ரசாயனங்கள் காரணமாக உயிர்கள் வாழ முடியாது. சில உயிர்கள் இறந்தால் அவை கல் போல உறைந்துவிடும். அதனால் இந்த ஏரி சிவப்பு நிறத்தில் மிகவும் மர்மமாக காட்சி தருகிறது. அண்டார்டிகாவில் இருக்கும் பிளட் ஃபால்ஸ் இன்னும் ஆச்சரியமானது. பனிக்குள் இருந்து சிவப்பு நீர் வழிகிறது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது அயன் ரிச் சால்ட் வாட்டர் ஆகும். ஆக்சிஜனை சந்திக்கும் போது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்து சிவப்பு நிறம் உருவாகிறது. ஏமன் நாட்டில் இருக்கும் சொகாட்டா ஐலாண்ட் ஒரு ஏலியன் வேர்ல்ட் போல தோன்றுமிடம். மில்லியன் வருடங்கள் தனியாக இருந்ததால் இங்கு இருக்கும் தாவரங்கள் வேறு எங்கும் இல்லை. டிராகன் பிளட் ட்ரீஸ் போன்ற விசித்திரமான மரங்கள் இதை உலகின் மிகவும் தனித்துவமான தீவாக மாற்றியுள்ளது. துருக்கியில் உள்ள பாமுக்கிளைக்கு போனால் பனி உலகத்தில் வந்தது போல தோன்றும். ஆனால் அது பனி அல்ல, கல்சியம் கார்பனேட் டெபாசிட் ஆகி உருவான இயற்கை வெள்ளை படிக்கட்டுகள். சூடான நீரூற்றுக்கள் மேலே வரும்போது இந்த வடிவம் உருவாகிறது. அமெரிக்காவில் டெத் வேலி உலகின் மிக அதிக வெப்பம் உள்ள இடங்களில் ஒன்று. லோ எலவேஷன் டிசர்ட் பேசின் ட்ரை ஏர் காரணமாக வெப்பம் வெளியேற முடியாமல் அங்கேயே தங்கிவிடுகிறது. அதனால் சில நேரங்களில் 50 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரிகானில் உள்ள லோஸ்ட் லேக் இன்னும் ஒரு மர்மம். கோடை காலத்தில் இந்த ஏரி முழுவதும் காணாமல் போகும். காரணம், அதன் நீர் நிலத்தடியில் உள்ள லாவா சுரங்கங்களுக்குள் சென்று விடுகிறது. பெலிஸ் நாட்டில் இருக்கும் கிரேட் ப்ளூ ஹோல் கடலின் நடுவில் இருக்கும் மாபெரும் வட்ட வடிவ ஆழ்குழி. ஐசேஜ் காலத்தில் உருவான குகை பின்னர் கடல் உயர்வால் மூழ்கியது. இன்று இது நீர்மூழ்கி வீரர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற இடமாகும். வெனிசுவேலாவில் கட்டாடும்போ லைட்னிங் என்ற இடத்தில் இரவு வானமே தொடர்ச்சியாக ஒளிரும். வார்ம் ஏர், கோல்ட் வைன்ஸ், மெதேன் கேசஸ் ஆகியவை சேர்ந்து கண்டினியூஸ் லைட்னிங் உருவாகின்றன. வருடத்தில் 200க்கும் மேற்பட்ட இரவுகள் இது நடக்கிறது. அமெரிக்காவில் டெத் வேலியில் ரேஸ்டாக் பிளாயா என்ற இடத்தில் கற்கள் தாமாக நகர்ந்து தடங்கள் விடுகின்றன. தின் ஐஸ் ஃபார்மேஷன் மற்றும் வைண்ட் பிரஷர் காரணமாக இந்த கற்கள் மெதுவாக நகர்கின்றன. சீனாவில் ரெட் பீச் பார்க்கும்போது முழு நிலமும் சிவப்பாக தெரியும். சுவேடா சால்சா என்ற செடி சீசனுக்கு ஏற்ப சிவப்பாக மாறுவதால் இந்த விளைவு உருவாகிறது. சீனாவில் சிங்கிங் சாண்ட் டியூன்ஸில் மணல் நகரும் போது இசை போல சத்தம் வரும். சாண்ட் கிரைன் ஃப்ரிக்ஷன் மற்றும் ட்ரை ஏர் காரணமாக வைப்ரேஷன் சவுண்ட் உருவாகிறது. பெருவில் பாய்லிங் ரிவர் ஒரு அதிசயம். பூமிக்குள் இருக்கும் ஜியோதெர்மல் ஹீட் காரணமாக ஆற்று நீர் சில இடங்களில் கொதிக்கும் அளவுக்கு சூடாக இருக்கும். எகிப்தில் ஒயிட் டிசர்ட் பார்க்கும்போது பனி உலகம் போல தோன்றும். ஆனால் இது விண்ட் எரோஷன் மூலம் உருவான லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும். போலந்தில் குரூக்ட் ஃபாரஸ்டில் மரங்கள் அனைத்தும் ஒரே திசையில் வளைந்து வளர்ந்துள்ளன. இதற்கான காரணம் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை. பெருவில் ரெயின்போ மவுண்டைன் இயற்கை வர்ண ஓவியம் போல தெரியும். அயன், காப்பர், சல்வர் போன்ற மினரல்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி இந்த நிறங்கள் உருவாகின்றன. ஐஸ்லாந்தில் உள்ள ஐஸ் குகைகள் உள்ளே போனால் நீல ஒளி உலகத்தில் நுழைந்தது போல இருக்கும். ஐஸ் லைட் ரிஃப்ராக்ஷன் காரணமாக இது உருவாகிறது. ஹவாயின் லாவா நதிகள் உண்மையில் உருகிய கல் நதி போல ஓடும். எரிமலை வெடிப்பு காரணமாக மக்மா வெளிவந்து ஓடுகிறது. ஜப்பானின் அவோகிக ஹாரா காடு மிக அடர்ந்தது. லாவா சோயில் சவுண்டை உறிஞ்சுவதால் உள்ளே சென்றால் முழு அமைதி இருக்கும். பொலிவியாவின் சலார்டி உயினி மழை காலத்தில் மிகப்பெரிய கண்ணாடி போல மாறும். டின் வாட்டர் லேயர் வானத்தை தெளிவாக ரிஃப்ளெக்ட் செய்வதால் உருவாகிறது. இவை அனைத்தும் முடிவில் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. பூமி என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல. அது இன்னும் முழுமையாக புரியாத ஒரு விஞ்ஞான மர்ம உலகம்.